உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐரா திரைப்பட விமர்சனம். விஸ்வாசம் படத்து வெற்றிக்கு பிறகு நயன்தாரா நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம் தான் ஐரா. இப்படம் மிக பிரம்மாண்டமாக தமிழகம் முழுவதும் வெளியாகி இருக்கு. இப்படத்துல 2 கட்டப்ல அசத்திருக்காங்க நம்ம நயன்தாரா. இதுல யமுனா என்ற கேரக்டர்ல மாடர்ன் பெண்ணாகவும், பவானி என்ற கேரக்டர்ல கிராமத்து பெண்ணாகவும் தனது சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல இவர் 2 மாதம் லீவ் போட்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்று அங்கு சில திலுமுழு வேலைகள் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம் என திட்டமிட்டு இருப்பாங்க. அங்கு நயன்தாரா அவரது பாட்டி யோகி பாபு என முதல் பாதி கலகலப்பாகத்தான் செல்லும். அவர்கள் பேய் இருப்பதாக பொய் சொல்லி நாடகம் ஆடுவாங்க. அந்த காட்சிகள் திரையரங்க சிரிக்க வச்சது. பிறகுதான் தெரியுது அங்கு உண்மையாகவே பேய் இருப்பது. முதல் பாதியில ஏற்கனவே பார்த்து சலித்து போன பேய் கதையை போலவே இருந்தாலும் பின்னர் படத்தின் எமோஷனல் காட்சிகள் 2ஆம் பாதியில சிறப்பாகவும் இருந்தது. இப்படத்துல படம் முழுக்க கலையரசன் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே போல மாடர்னாக இருக்கும் நயன்தாராவை அந்த பேய் கொலை செய்ய முயற்சிக்கிறது. அதற்கான காரணத்தையும் படத்தின் 2ஆம் பகுதியில சொல்லியிருக்காங்க. பிளாஷ்பேக்ல வரும் பவானி என்ற கதாபாத்திரம் மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தையும் தனது சிறப்பான நடிப்பின் மூலம் வெளிப்படுத்திருக்காங்க நயன்தாரா. படத்துல அவர் சொல்லும் ஒரு வசனம், எல்லோருக்கும் சந்தோஷமா வாழணும் தான் ஆசை, ஆனா வாழ்க்கையை சந்தோஷமாக கிடைக்காத ஒருத்திக்கு வாழ்க்கையே ஆசைதான் என்ற வசனம் நம்ம நெகிழ வச்சிருக்கோம். அதே போல கருப்பான கெட்டப்ல ஒரு நயன்தாரா தனது யதார்த்தமான நடிப்புல திரையரங்க உணர்ச்சி பூர்வமாகவும் மாற்றிருந்தாங்க. இப்படத்துல இயக்குனர் சர்ஜின் தனது சிறப்பான திரைக்கதையின் மூலம் தனது முத்திரையை பதிச்சிருக்காரு. அதே போல ஐரா படத்தின் பின்னணி இசையும் சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு. நயன்தாரா பல இடங்கள்ல நம்ம அழவும் வச்சிருக்காங்க. தளபதியோட ஸ்பெஷல சொன்ன விஜய் 63 பிரபலம். தளபதி விஜய் அட்லி கூட்டணி மிக பிரமாண்டமாக உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படத்துல ஷூட்டிங் மிக வேகமா சென்னையை சுற்றி நடைபெற்று வருது. இப்படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தாராவும் நடிக்கிறாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா இவருக்கும் தளபதி விஜய்க்குமான காட்சிகள் எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் நயன்தாரா அடுத்த வாரம் ஷூட்டிங்ல இணைகிறாங்க. இந்த படத்துல மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடித்து கொண்டு வராங்க. சமீபத்தில் கூட பிரபல பாலிவுட் நடிகர் வில்லனாகவும் கமிட் ஆனாரு. இத பத்தி அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியானது. இதனை தொடர்ந்து இன்னொரு பிரபலமும் படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவர் பிரபல பேச்சாளராக இருக்கும் ஞான சம்பந்தன் தான். இவர் பல தமிழ் படங்களும் நடிச்சிருக்காரு. முக்கியமாக பல கமலஹாசன் படங்களும் நடிச்சிருந்தாரு. இவருடைய பேச்சுக்கு பல ரசிகர்களும் இருக்கிறாங்க. தற்போது தளபதி விஜய் நடித்ததை பற்றி நெகிழ்ச்சியாகவும் பேசியிருக்காரு. விஜய் எப்போதும் என் மனசுக்கு நெருக்கமான ஒருவர், அவருடன் நடிப்பது எப்போதுமே எனக்கு நல்ல உணர்வு கொடுக்கும் என தளபதி விஜயை புகழ்ந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே பல பிரபலங்கள் இப்படத்தில் தளபதி விஜயுடன் நடித்தது பற்றி அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு தான் வராங்க. இதற்கு முன்னர் கூட தாடி பாலாஜி தளபதி 63 படத்துல தானும் இருப்பதாகவும் கூறியிருந்தாரு. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.